வேலன் சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசன்ஸ் நம்ம போக மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மோட்டிட்டாக இருக்கும். ரத்னவேல் பாண்டியன் மாட்டுக்கு வெளியில் வந்து கிளம்புறாங்க. அவங்க தலைவர் வந்து கூப்பிட்டுருக்காரு போல். அப்பான்னு பார்த்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பை வந்து கொடுக்குறாங்க. இனிமேல் திரு ரத்னவேல் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல இவர்கிட்ட பொறுப்பை கொடுத்தா எல்லாமே வந்து சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த தகவல் வந்து டிவியிலேருந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிச்சு போல். எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்காங்க. வீட்டில் வந்து வேதநாயகிலேருந்து எல்லாரும், ரஞ்சித் நீ வந்த ராசினால தான்ப்பா நம்ம குடும்பமே வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து ரஞ்சித்தோட ராசி தான் காரணங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அக்கா நான் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன்க்கா, கேள்விப்பட்டல தம்பி, நான் கேள்விப்பட்டுட்டேன். தடபடலாக உனக்கு விருந்து, அது மட்டும் இல்லாமல் இப்போ சூப்பரான ஒரு வரவேற்புலேருந்து எல்லாம் வந்து அமர்க்கலமாக வந்து படுத்த போகிறேன். நீ சீக்கிரமாக தம்பி, இங்கே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் மாட்டுக்கு வீட்டுக்கு வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு, தலைவரே நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்ப்பா, எனக்கும் நிறைய வேலை இருக்குது, உன்கிட்ட பொறுப்பை வந்து ஒப்படைச்சாச்சு, இனிமேட் கவலையே இல்லைன்னு சொல்லிட்டு ரத்தினவேல் பாண்டியனும் தலைவர் மட்டும் வெவ்வேறு காரில் வந்து போய்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே வந்து ஜம்முன்னு நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஜானகி அம்மா வந்து வெளியில் வந்து போயிருக்காங்க போல இருக்குது. வெளில வந்து போனப்போ வந்து வேலனுக்கு வந்து கால் பண்ணுறாங்க. தம்பி வேலா எங்கேப்பா இருக்க? இங்கே ஒரு ஆட்டோ கூட கிடைக்கல, நீ இங்கே வரியா? வரம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வேலனும் ஒரு பக்கம் ரத்தினவேல் வந்த கார் வந்து பழுதாயிடுது. அப்படியே வந்து நிற்க ஆரம்பிச்சிருது. கேஷுவலாக வந்து எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. ரத்தினவேல் ஐயா கார் இங்கே இருக்கிறது ரொம்ப வந்து அரிதான விஷயம், நமக்கு தேவையான விஷயத்தெல்லாம் வந்து கேட்கலான்னு சொல்லிட்டு, ஐயா ஐயா எங்களுக்கு நிறை குறையெல்லாம் இருக்குய்யா, உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். எதுவாக இருந்தாலும் பேப்பர் எழுதி தாங்கம்மா, அப்போ தான் எனக்கும் ஞாபகம் இருக்கும். 10 பேர் சொன்ன விஷயத்த ஞாபகம் வச்சுக்கலாம், 50 பேர் சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே பேப்பரில் எழுதி எல்லோரும் வந்து ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து மைக் வச்சுருக்கிறவங்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்க. ஐயா கார் வந்து பழுதாக இருக்குது, இந்த நேரம் கூட உங்கள் கடமையை வந்து செய்ய நீங்கள் தவறுனதே இல்லை, சூப்பர்யா, உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம இடத்துக்கே தேவைங்கிற மாதிரி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இது என்னோட கடமைமா, கடமையை செய்கிறதுக்கெலாம் வந்து நீங்களாம் பாராட்டவே கூடாது, சரிங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க. என்னையா பண்ணுறது, இப்போ இதுவே வந்து பெரிய விஷயமா இருக்குது. அதுவும் நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா முன்னாடி வந்து சூப்பராக வந்து நிற்கிறீங்களே, இதை யாராலையும் வந்து மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து வேலன் வந்து நிற்கிறாங்க. ஐயா இப்போதைக்கு கார் வந்து ரெடி ஆகிற மாதிரியே தெரியலன்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறப்ப, தம்பி நில்லுப்பா, ஐயாவை ரொம்ப நேரம் வந்து நிற்க வைக்கலாமா, அதுவும் இந்த மத்தியான நேரத்தில் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வேலன் ஆட்டோ வந்து நிப்பாட்டுறாங்க. வேலன் வந்து இறங்குறாங்க. இவன் ஆட்டோவில் நான் வந்து ஏறுறதா அப்படின்னு சொல்லும்போது, போகலாங்க, உங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து நான் கேட்டுக்கிறேன். ஐயா எங்கள் பிரச்சனையை எல்லாத்தையும் வந்து நீங்கள் தான் கேட்டுக்கிட்டீங்க, உங்களுக்கு மனப்பாடமாகவே தெரியுமே, ஃபுல்லாக வந்து படித்து பார்த்துட்டீங்களே, நீங்கள் ஒரு வாட்டி படிச்சிட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்ப அதிகம்னு எங்களுக்கெல்லாம் தெரியும்யா. அப்படி இருக்கும்போது வேலன் ஆட்டோவில் வந்து போங்க, தம்பி உங்கள் மாப்பிள்ளை தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, என்னப்பா வேலை, அவனுக்கு எல்லாமே வந்து ஐயா தானா, ஐயாவோட ஃபோட்டோ வந்து ஆட்டோவில் வந்து மாட்டியிருக்க, ஆமாம் எனக்கு எல்லாமே வந்து ஐயா தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஏன்பா நீ வந்து ஐயா கிட்ட வேலை பார்க்காம ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்க? இத்தனை நாளாக வந்து நான் அவங்களோட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன், ஆனால் இப்போ அவங்க வீட்டு மாப்பிள்ளையாக நான் ஆயிட்டேன். அப்படி இருக்கும்போது ஐயாவோட நிழல்லையே நான் இருந்தேன்னா எனக்கு எப்படி வந்து மரியாதை வந்து இருக்கும், அதனால தான் நான் தனியாக வந்துட்டேன். சூப்பர் தம்பி, உன்னை மாதிரி யார் இருக்கா, இப்போல்லாம் வந்து சொத்து கிடைக்குதான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நீ சொந்தமாக நிற்கணும்னு ஆசைப்படுறல. ஐயா வந்து போகவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ரத்னவேல் பாண்டியன் உடனே வந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து அரசல் புரசலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போனா தம்பியை வந்து ஏற்றுக்கல போல், தலைவருக்காக தான் தம்பியை வந்து ஏற்றுக்கிட்ட மாதிரி நடிக்கிறாங்களா, ஏன் அப்புறம் தம்பி வச்சுருக்கிற ஆட்டோவில் வந்து ஏறவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இது ஒரு விஷயமா வந்து மைக் வச்சுருக்கிறவங்க திருப்பி முதலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி வேலன் வந்து ரத்தினவேல்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் ஆட்டோவில் வந்து ஏறலான்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயமே பெரிய விஷயமாகும். அப்புறம் தலைவர் வந்து ஃபோன் அடிப்பார், பார்த்துக்கங்க, ஒவ்வொரு வாட்டியும் அவர் உங்களுக்கு கால் அடித்தாருன்னா சரி வராது, இப்போ வேறு மிகப்பெரிய பொறுப்பு வேறு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிங்க நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் வந்து ஏறுறாங்க. ஐயா நீங்கள் நம்ம ஆட்டோவில் வந்து ஏறுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலையா, இன்றைக்கி தான்யா என் வாழ்க்கையிலேயே வந்து ரொம்ப வந்து முக்கியமான சந்தோஷமான நாளாக அமைய போகுது அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வேலனை ஒரு பக்கம், ஐயா எனக்கு ஒரே ஒரு அனுமதி மட்டும் கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும், சொல்லு, நீ தான் நினச்ச காரியத்தை வந்து சாதிக்கிறதுல
மன்னாதி மன்னனாச்சே. இல்லையா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான். இப்போ வர வழியில் வந்து ஒருத்தவங்கள கூட்டிகிட்டு போகணும்யா. அவங்க தான் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. இருப்பினும் நான் உங்களை வந்து ஆட்டோவில் வந்து ஏற்ற மாட்டேன்னு சொல்ல முடியாதுல்ல. சரி சரி, அவங்களையும் வந்து கூட்டிக்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஆட்டோ வந்து ஜானகியம்மா பக்கத்தில் வந்து நிப்பாட்டுறாங்க. யார்ரா அது நம்ம கூட சவாரி வரப்போகுதுன்னு சொல்லி எட்டி பார்த்தா அந்த இடத்துல ஜானகி வந்து இருக்காங்க. ஜானகியும் வந்து அப்படியே பார்க்குறாங்க. இவர் பக்கத்தில் நம்ம உட்காரணுமா? ஏற்கனவே வந்து நமக்கும் அவருக்கும் ஆகாது. இப்போ எப்பட்றா நம்ம புருஷன் பக்கத்தில் வந்து உட்கார்றதுங்கிற மாதிரி ஜானகி வந்து யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கரெக்டாக ஐயா நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இது ஒரு பொதுவான ஆட்டோ. இதில் யார் வேணாலும் ஏறலாம். நீங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோன்னா, இவ்வளோ நேரம் சென்டரில் உட்காந்தவங்க, ஐயா எனக்காக ஐயா நீ இது கூட செய்ய மாட்டிங்களா? வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ல நம்ம தான் சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி உட்காந்துக்கிறாங்க. அதான் ஐயாவே வந்து பெரிய மனசு பண்ணி தள்ளி உட்காந்துட்டாங்களே, வாங்கம்மா உட்காரலாம். நம்ம வீட்டில் எல்லாரும் வந்து ஐயாக்காக வந்து வரவேற்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசினோன்னே ஆட்டோவில் வந்து ஜம்முன்னு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஜானகி அம்மாவும் நம்ம ரத்தனவேல் பாண்டியனும் அப்படியெல்லாம் ஆட்டோவில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப வள்ளியிலேருந்து எல்லாரும் வந்து அப்பா வரப்போகிறாங்க, நம்ம வந்து பாராட்டு வந்து ஆளாக நம்ம தான் வந்து சொல்லணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஆட்டோ வந்து இறங்குது. ஆட்டோவில் நம்ம வேலன் வந்து இறங்குறாங்க. என்னடா அது தம்பி வர நேரம் பார்த்து இவன் எதுக்குடா ஆட்டோவை வந்து இங்கே வந்து நிப்பாட்டியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி வந்து இறங்குறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே, ஏய் சரிம்மா தள்ளி நில்லு, ஐயா வரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் தம்பி வந்தோன்னே நான் தான் ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அதே ஆட்டோவில் வந்து நம்ம ரத்தனவேல் பாண்டியன் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க. இதை வந்து பார்க்குறாங்க வேதநாயகி. வேதநாயகி பார்த்தோன்னே என்ன பொண்ணு எது பொண்ணும் சுத்தமாக புரியல. தம்பி நீ எப்படிப்பா 2 பேரும் ஒரே ஆட்டோவில் வந்து வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம வள்ளி இருக்காங்களே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை. இருப்பினும் வந்து எல்லாரும் முன்னாடியும் சிரிச்சிட்டா நான் அம்மா பக்கம் இருக்கேன்னு தெரிஞ்சிருமே, அதனால் கொஞ்சம் அடக்கி வாசி வள்ளி அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் 2 பேரையும் வந்து சேர்த்து வைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா ஆர்த்தி தானே எடுக்கணும் நீங்கள், இப்போ 2 பேருக்கு சேர்த்தே வந்து ஜோடியாக வந்து ஆர்த்தி எடுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னோன்னே அப்படியே வந்து 2 பேருக்கு ஜோடியாக வந்து ஆர்த்தி வந்து எடுக்கிறாங்க. நம்ம வேதநாயகி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்.